ருத்ரா, எங்க குடும்ப வழக்கப்படி வீட்டுக்கு வர மருமகளுக்கு நாங்க போடுற தாலிய எங்க ஆசாரி ஐயாவை வச்சு ஐதீக முறைப்படி செய்யறதுதான் எங்க வழக்கம். அந்த வழக்கப்படி அழகா நேர்த்தியா இந்த தாலியை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை என் வருங்கால மருமகளுக்கு சீர்தட்டுல வச்சு கொடுக்க போறேன். இப்பதான் நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா பாருங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. பெரியவங்க எல்லாம் கூடி பேசி ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த சந்தோஷத்திலேயே காலம் கூட இப்படி வேகமா நகரும் போல இருக்க. நீ ஐயரே, மல்லிகைப்பூ நிறைய வேணும்னு கேட்டீங்களே, போதுமா? பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா. சரிங்க சாமி. சக்தி, போய் திவ்யாவை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ஏய் நில்லு. என் பொண்ண நானே கூட்டிட்டு வரேன். வந்துடுறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட எவ்வளவு வேண்டுதல் வச்சேன். ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கு நிச்சயம் பண்ணி அடுத்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னே புரியல. அருணை லவ் பண்றேன்னு வீட்டுல சொல்லவும் முடியல. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுளே. செல்லக்குட்டி, ரெடி ஆயிட்டியா? சரி வா போலாம். அம்மா, இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த மாதிரி தயக்கம் இருக்கதா செய்யும். சரி வா வா. என் மருமக முகத்துல இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. கல்யாண பேச்சு எடுத்துட்டாலே அந்த முகக்கலை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் தானே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்த புடவை எடுத்து பொண்ணு வீட்டுல கொடுங்க. நீங்க கொடுக்கற புடவைய பொண்ணு கட்டிக்கிட்டு வந்தாதான் நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிக்க முடியுமா? சரிங்க சாமி. நல்லது. எப்படியாவது இந்த தாலியை எடுத்துட்டோம்னா கல்யாணம் நின்னுடும்ல. அண்ணி, புடவைய வாங்கிக்கோங்க. திவ்யாவுக்கு புடவை மாத்தி கூட்டிட்டு வாங்க. சரி இந்தாங்க. கொடுங்க. திவ்யா வாமா. தம்பி நில்லுங்க. யார் நீங்க? எங்க போறீங்க? வேலைக்கு புதுசா நீங்க? யாரு? நான் புதுசா? 10 வருஷமா இங்கதான் செக்யூரிட்டியா வேலை செய்யறேன். அப்போ என்னோட கம்பெனி இங்க இருக்குங்கிறது உனக்கு தெரியாதா? ஆமா, ஒரு வாரமா இங்க இருந்த செக்யூரிட்டி எங்க போனாரு? ஓ, அந்த டிராமா குரூப்பா? டிராமாவா? தம்பி, இது ஆபீஸ் செட்டப், ஒரிஜினல் ஆபீஸ் இல்ல. இங்க தினமும் ஷூட்டிங் நடக்கும். உங்க குரூப் நேத்தே பணத்தை கொடுத்து இடத்த காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வேற ஒரு சீரியல் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க உண்மையாவே என்னோட ஆபீஸ் இருக்கு. அப்படிலாம் இங்க எதுவும் இல்ல. நீங்க கிளம்புங்க. யோ, இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். போய் அப்படி. போயா. இரு, இப்பவே நான் ரகுவுக்கு ஃபோன் பண்றேன்.
ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கும் நம்ம நேர்லயே போய் பார்த்துட்டு வருவோம். வா. இங்க பாரு மகளே, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நாம எல்லாரும் குடும்பமா ஒரு வருஷத்துக்கு விரதம் இருந்து நேத்தி கடனை நிறைவேற்றி வேண்டிக்கிட்டாலும் இப்படி ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓ அதிர்ஷ்டம், ஆதிராவே அவங்க பையனுக்கு ஒண்ணு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஐயோ அம்மா, இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சரி இந்தா, சீக்கிரமா இந்த புடவை கட்டிக்கோ. இந்தா. அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் புடவை கட்டிட்டு வந்துடுறேன். ஏய், உனக்கு எப்படி புடவை கட்ட தெரியும்? எனக்கு கட்ட தெரியுமா? நான் என்ன சின்ன குழந்தையா? நானே கட்டிக்கிறேன். நீங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஐயோ என் செல்ல குட்டி, பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும். சரி சீக்கிரமா கட்டிட்டு வா. என்ன? ஐயோ, நம்ம பொண்ணு மனசளவுல கல்யாணத்துக்கு தயாராயிட்டா. நிச்சயம் பண்ற நேரத்துல தாலி காணாம போயிடுச்சுன்னா அது அபசுகனமா நினைச்சிட்டு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அதனாலதான் நான் இதை மறைச்சு வைக்க போறேன். வேண்டாம். தாலியை காணும்னு சந்தேகப்பட்டு இங்க வந்து தேடினா நாம மாட்டிப்போம். ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டுருவோம். அப்பாடா, ஒரு வழியா தொல்லை முடிஞ்சது. இப்ப எப்படி இந்த நிச்சயம் நடக்கும்? எப்படியும் கல்யாணம் நின்னு போயிடும். சரி, அம்மா சொன்னதுக்காக இந்த புடவையை கட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி போய் நிப்போம். இந்த புடவையில என் மருமக அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. உங்க எல்லாருக்கும் ஓகேனா நிச்சயத்தோடயே இவனை அவ கழுத்துல தாலி கட்ட சொல்லி கையோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஐயா, அம்மா, அடுத்து என்ன சம்பிரதாயம் பண்ணணுமோ அதை ஆரம்பிங்க. பொண்ணை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்கம்மா. பூவை எடுத்து பொண்ணு தலையில வச்சு நிச்சயம் பண்ணுங்க. சரிங்க. இந்த பொண்ண என் மகனுக்கு மனைவியாகவும் எனக்கு மருமகளாகவும் மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். என்னங்க? அடுத்து பொண்ணோட அம்மா வந்து பூவை வச்சு நிச்சயம் பண்ணுங்க. என் பொண்ண ஆகாஷ்க்கு மனைவியாவோ ஆதிராவுக்கு மருமகளாவோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என்ன ஆச்சு? என்னாச்சுப்பா? என்ன வேணா சொல்லி என் தலையில பூ வச்சுக்கோங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி இல்லைன்னதும் இந்த நிச்சயதார்த்தமே பாதியில நிக்க போகுது. அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீங்கெல்லாம் அலறிக்கிட்டு இருப்பீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னு தெரியல, தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாயி இரும்பல் வந்துட்டு. சம்மந்தி வீட்டுக்காரங்க இத கெட்ட சகுனமா எடுத்துக்க போறாங்க. விசேஷம் முடியற வரைக்கும் தொண்டைய கையில புடிச்சுக்கிட்டு சமாளிங்க. என்னாச்சு ஐயாக்கு? இருமலை அடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரே. துளசி சாப்பிட்டா சரியாயிடும். என்னப்பா, ஏன் இருமிட்டே இருக்கீங்க? சம்பந்தக்காரங்க 2 பேரும் தட்ட மாத்திக்கிங்க. ஒரு நிமிஷம் ஐயரே. அம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் வாங்கிட்டு வந்த தாலியையும் என் சம்மந்தி கிட்ட ஒப்படைச்சிடுறேன். சரிங்கம்மா. தட்டுல வச்சிருந்த தாலியை காணோம். தாலி எங்க கிட்ட காமிச்சிட்டு கீழே தட்டுல தானே வச்சீங்க? அதுதான் காணுமே. கீழே தட்டுல வச்சது எங்க போயிருக்கோம்? ஒருவேளை தேடி பார்க்கலாம். எங்க தேடுங்க. பாருங்க, எல்லா தட்டிலையும் பாருங்க. என்ன தாலி கீழே கிடக்கு? என்ன தாலி கீழே கிடக்கு? யார்தான் இருக்கும்? சரி, ஃபங்க்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் இதை ருத்ராமா கிட்ட கொடுத்துடலாம். அந்த தாலியை எங்க தேடினாலும் கிடைக்காது. இதையே அபசகுணமா நினைச்சிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு வீட்டை பார்த்து கிளம்புங்க. ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீங்களே பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணுவீங்களா? அது எப்படி ருத்ரா இங்க வச்சிருந்த தாலி காணாம போகும்? இப்படி சொல்றதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இத வேற யாரோ தான் எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல தாலி காணாம போறது சாதாரண விஷயமா? எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டு ஆளுங்க. யாரு தாலியை மறைச்சு வைக்க போறாங்க சம்பந்தி? அப்படி எடுத்து மறைச்சு வைக்காம தாலி எப்படி காணாம போகும் சம்பந்தி? பதில் சொல்லுங்க. உங்க வேலைக்காரியோட முந்தானையில இருந்து விழுது. ஐயோ, சக்தி அக்கா கிட்ட இருந்து விழுந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு? கடைசியில தாலிய உங்க வீட்டு வேலைக்காரி தான் திருடி இருக்கா. இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. கொஞ்ச நேரமா இவள் ஆளை காணோம். இப்பதான் இவ திரும்பி வரா.
அப்படின்னா தாலியை திருடிட்டு வெளிய போய் முந்தானையில முடிச்சு போட்டு வந்திருக்கா. நல்ல வேலை, அதுவே கீழே விழுந்துருச்சு. பாருங்க உங்க வீட்டு வேலைக்காரியோட யோக்கியத்தை. சக்தி, அம்மா, சக்தி வா இங்க. அம்மா சொல்லுங்கம்மா. என்னடி இங்க எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, ஆனா உனக்கு தங்கத்துல தாலிய பார்த்ததும் திருடணும்னு ஆசை வந்துருச்சா? என்ன கேவலமான ஜென்மண்டி உன்ன. அம்மா, தாலி எடுத்தியா சக்தி? அம்மா அது வந்து ஏய் போத நிறுத்து ஒண்ணு. சக்தி, இங்க இருந்து நீ முதல்ல வெளியில போ. அம்மா அது வந்து ஒண்ணு இங்க இருந்து போன்னு சொன்னேன். போ. என்னால இப்ப சக்தி அக்கா மாட்டிக்கிட்டாங்க. தாலி விஷயமும் ஃபெயிலியர் ஆகி போச்சே. இப்போ என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? கடவுளே. டாடி இந்த கான்ட்ராக்ட் ரகு, நான் ஆபீஸ் போனேன். அங்க நான் பாலுங்க யாருமே இல்ல. செக்யூரிட்டியை கேட்டா அது ஷூட்டிங் பண்ற இடம்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இங்க என்ன நடக்குது ரகு? அந்த செக்யூரிட்டி சொன்னது உண்மையா? டேய் இப்படி அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டியடா. இவ்வளோ நாள் நடந்தது எல்லாமே ஃபேக். ரகு, பொய் தானே சொல்ற? இன்னுமாடா என்ன நம்பிட்டு இருக்க? உன்னை ஏமாத்துறதுக்கு தாண்டா இந்த டிராமாவே. உன்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க தான் நானே ஷூட்டிங் இடத்த ஆபீஸ் மாதிரி செட் பண்ணி எல்லாரையும் நடிக்க வச்சேன். நீயும் நம்பி என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இப்ப நீ என்கிட்ட 6 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்க. சரி, அந்த பணத்தை நீ எப்ப எனக்கு திருப்பி தர போற? டேய் நம்பிக்கை துரோகி, நான் எப்படா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினேன்? அதுவும் 6 கோடி ரூபாய். கொஞ்சம் இதை பாரு செல்லம். நாளைக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு நான் காட்டுற இடத்துலலாம் நீ கையெழுத்து போட்டல, அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் தான் இது. சரி ஓகே, எப்ப எங்க பணத்தை திருப்பி தரப்போற? எப்படி தரப்போற? நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? நான் தான் கடனே வாங்கலையே. இது இருந்தா தானே பணம் கேப்ப. இப்ப பாரு. என்ன டாடி இவன் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? சின்ன பையன் அதான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. டே முட்டாள்,
ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டை உன் கையில கொடுக்குற அளவுக்கு நான் என்ன உன்ன மாதிரி லூசுன்னு நினைச்சியா? அது வெறும் காப்பி தான். ஒரிஜினல் எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்கு. ஏய் துரோகி, கையறா. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ச்சே, இந்த மாதிரி நீ கீழ்த்தனமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை யார் என்ன நம்ப சொன்னது? நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவனா. ஒழுங்கா 6 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்றதுக்கான வழியை பாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நீ உள்ள 1 2 3 கம்பி தான் என்னணும். அதுவும் இல்லையா, உங்க வீட்டில் வந்து உங்க அத்தை முன்னாடியும் உங்க அண்ணன் முன்னாடியும் பிரச்சனை பண்ணி உன்னை தொங்க விட்டுருவேன். என்னால அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? அது எனக்கு தெரியாது. எனக்கு என் பணம் வேணும். அதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா பணத்தோட மட்டும் வா. புரிஞ்சுதா? போ 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 போ. ஏன் ரகு, அவன் பணத்தை ரெடி பண்ணிடுவானா? அவ்வளோ பணத்தை அவனால கண்டிப்பா ரெடி பண்ண முடியாது டேட். பணத்தை ரெடி பண்ண முடியலன்னு வந்து நிற்கும் போது நீங்க உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. டேய் ரகு, அந்த ருத்ர ஆட்டத்தை முழுசா எப்படி அடக்க போறன்னு மட்டும் பாரு. அந்த வேலைக்காரி நல்லவ வல்லவ. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விளக்கு எரிஞ்சது வெளிச்சம் வந்துச்சுன்னு கடவுளோட அவதாரம் மாதிரி அவளை புனிதப்படுத்தினல்ல. இன்னைக்கு என்ன காரியம் பண்ணான்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தான் பெரிய அவமானம். ஆதிராமா அவங்க சொந்தக்காரங்களும் நம்மளை பத்தி என்ன மம்மி நினைச்சிருப்பாங்க? என்ன நினைச்சிருப்பாங்க மருமகளே? இப்படி கேவலமான ஒருத்திய வீட்டு வேலைக்காரியா வச்சிருக்காங்களே, இவங்க என்ன மாதிரி ஆளுங்களா இருப்பாங்கன்னு நம்மள கீழ்த்தரமா தான் நினைச்சிருப்பாங்க. தாலிய ஒரு வேலைக்காரி திருடிட்டாங்களேங்கிற கோபத்துல உங்க குடும்பத்தோட சங்காத்தமே வேண்டான்னு அவங்க சொல்லிட்டு போயிருந்தா நம்ம திவ்யாவோட வாழ்க்கையே போயிருக்கும். ஆமா ருத்ரா, இந்து சொல்றது சரிதான். சக்தி இந்த விஷயத்துல மன்னிக்கவே முடியாது. இதுக்கப்புறமும் அவளை இந்த வீட்டை வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை ருத்ரா. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணமே நல்லபடியா நடக்கும். அவளை வீட்டை விட்டு அனுப்பிடு ருத்ரா.